சொல்லுங்க. நீங்க வீரா சார் தான்? ஆமா. கோயம்புத்தூர்ந்து வரேன். உங்களுக்கு மாங்கனின்னு. மாங்கனியா? சகோ, சூப்பர் சகோ. ஐயோ சகோ, ரொம்ப தேங்க்ஸ் சகோ. சரி. நீங்க முன்னாடி போங்க, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் சார் வண்டியில் உட்கார வை. தேங்க்யூ சோ மச் சகோ. சரி, நான் வந்துடுறேன். சரி. நீங்க முன்னாடி போங்க, சரி, நான் வந்துடுறேன். வரேன். போங்க போங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ காட். வாங்க சகோ. வணக்கம். வானன்பா. வணக்கம் தோழரே. வணக்கம் வணக்கம். பேர் என்ன? குழந்தைங்க. போலாமா? இல்லைங்க, வீரா சார் வர. அண்ணன் பின்னாடி வருவாப்ல, நம்மள முன்னாடி போக சொல்லிக்கிறார். அவரு நம்ம போயிட்டே இருக்கலாம், பின்னாடி வந்துருவாப்ல. ஓ, எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடலாம். போலாம் தோழரே. சரி, நம்ம இளைஞரணி பசங்களை கூப்பிட்டு பாதி பசங்களை அங்கே ரெடியாக இருக்க சொல்லு. எப்போ வேணாலும் பிரச்சனை வரும்டா. அதான் பொண்ணு வந்துருச்சே. மச்சி, பழைய சிம்மெல்லாம் கழட்டிட்டு புது சிம் போட்டுக்குங்க. ஏய், நம்ம இங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக நம்மளை யாரும் ட்ரேஸ் அவுட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அண்ணா, அந்த இடம் ரிஸ்க் ஜாஸ்தி. அனுப்பிச்சிடறா. என்னப்பா? எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருதுங்கண்ணா. அப்படியே கொஞ்சம் ஓரமா நிறுத்திங்கன்னா டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடணுங்கண்ணா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணா. பாப்பா பாப்பா ஷோ. அண்ணா அப்படியே நான் ஒண்ணுக்கு போயிட்டு. ஓ சரி வந்துடுறேங்கண்ணா. ஐயோ கருமே. அம்மா அம்மா. அண்ணா, எங்களுக்கும் வருது. ஓ, ஒண்ணுக்கு போனா கூட ஒட்டுக்கா தான் போவீங்களாண்ணா? சூப்பருங்கண்ணா. போலாமா? போலாங்களே, போனா போதுங்க. அடங்கப்பா, இத்தனை முடி வச்சிருக்கிறீங்களே, ஏதாவது கோயிலுக்கு நேர்ந்து விட்டுக்கிறீங்களா? ஸ்டைல். ஓ, ஸ்டைலுங்களா? அட்ராசக்க. அப்ப எப்படி மாசம் ஒரு 10-15 லிட்டர் தேங்காய் எண்ணெய் செலவாகும் போலீங்க. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்களா? பொண்ணு பார்த்துட்டு இருக்க. ஏன்? எப்படிங்க மண்டையில ஒரு காட்டையே வளர்த்தி வச்சிருக்கிறீங்க? காக்கா கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிரும் போலீங்க. ஏன்னா எங்க ஊர்ல 3 வேளையும் சேவ் பண்ணி கோயிலுக்கு போய் வெள்ளையும் சொல்லையும் போட்ட மாப்பிள்ளைகளுக்கே இன்னும் பொண்ணு கிடைக்கலீங்க. ஊருக்குள்ள முரட்டசிங்களா திரியுறாங்க. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. லவ் பண்ணி செத்து போலாமே, ஆனா கல்யாணம் ஆகாம சாக கூடாது. பேசாம அட்ரா. நோ, இத்தனை பேர் உத்து பாத்தீங்கன்னா எப்படி என் மோட்டர்ல தண்ணி வருங்க? கொஞ்சம் மறவா திரும்பி நடிச்சுக்கிட்டுங்களா? சரி. போயிட்டானடா? போயினுக்குறான். போயிட்டானா? போயிட்டான்டா. சீக்கிரம் 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 சீக்கிரம். ரைட்ல வாடா. யாராது? இல்லையா? மேல போ, மேல போ. ஏய், யாரா நீங்க? இங்க மாங்கனி நேரம் தங்கி இருக்காங்களா? மாங்கனியா? ஆமா, தங்கி இருக்காங்க. நீங்க யாரு? நான் அந்த பொண்ணோட அண்ணனா. அண்ணனா? ஆமாண்ணா. சரி வாங்க, கூட்டி போ. தேங்க்ஸ்ண்ணா. மாங்கனி, மாங்கனி. ఏం సారు మీరు అన్న ஆந்திராலேந்து వచ్చேன். பொருத்தமே இல்லாம வரும்போதே நினைச்சேன் நீ அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடி வந்திருப்பேன்னு. ஏண்டா 7 கழுத வயசாச்சு, சோறு தானே திங்கிற? பச்சை புள்ளைய இழுத்துட்டு வந்திருக்க. பெத்தவங்க சும்மா இருப்பாங்களாடா? எவனாவது உங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டா அதுக்கு பேரு ஆணவ கொலை, கருணை கொலை. ஊரே பத்திக்கிட்டு எரியும். ஜாதி கலவரத்துல பல பேர் அடிச்சுக்கிட்டு சாவான்.
அதானே உங்க ஆசை? அரிப்பு வந்தா அந்த சோத்துல வச்சு சொரிஞ்சுக்கிட்டு போங்கடா. ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு பழைக்கிற வழியே பாரு. காதல் பண்றானா காதல். அம்மணி, அது இவரு சாப்பிட கூப்பிட்டாரு மேனேஜருங்க. ஒரு பெரிய பிரச்சனையாயி போச்சுங்க அம்மணி. நாங்க போய் வீரா சார் பாத்துனுங்க. அவர் நல்லவருங்க. ஆனா கூட இருக்கிறவனுங்க பூரா முள்ள மாதிரி முடிச்சு வைக்க மாதிரி தாடி வச்சுட்டு பயமா இருக்குதுங்க அம்மணி. வேணாங்க அம்மணி, வேணாம், வாங்க போயிடலாம், வாங்க எங்காவது. வாங்க போலாம், வாங்க. எனக்கு நீங்க தானுங்க அம்மணி முக்கியம். அவங்க பேசுற பேச்செல்லாம் பயமா இருக்குதுங்க அம்மணி. ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாதுங்க அம்மணி. நாம போயிட்டே அம்மணி, இது எப்படி வீரா சார்? சகோ, இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ, என்னோட பாதுகாப்புக்காக எப்பயும் கூடயே இருக்கிறவங்க. சரிங்க. மாங்கனிக்கு நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே எனக்கு. மாங்கனி, ஆ. ஒன் திங், இந்த மனுஷன் இருக்கார்ல, ம்ஹும். நீ எங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஊரையே சுத்தி காமிச்சிட்டாராமா. நான் சொன்னேன்ல, இதுதான் குழந்தை. எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. குழந்தை, ரியலி சாரி குழந்தை, ரியலி சாரி. மாங்கனி, என்னை மன்னிச்சிரு. அவ உங்ககிட்ட பேசினது, பழகுனது எல்லாமே உங்களை காயப்படுத்தியிருக்கும். இது எல்லாமே அவ பண்ணதுக்கு காரணம் நான் தான். நீங்க அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ ரொம்ப பாவம். அவ ஒரு இன்னசென்ட் குழந்தை. இப்ப நான் குதின்னு சொன்னா கூட இந்த மாடியில இருந்து கீழே குதிச்சிருவா. பாக்குறீங்களா? மாங்கனி, மாடியில இருந்து குதி. அம்மணி, என்னங்க நீங்க? நான் சொன்னா விஷம் குடினா குடிப்பா. ட்ரெயின்ல தலை வைனா தலை வைப்பா. பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? சொல்லுங்க. அம்மணி சாகிறதுக்கு இத்தனை லொகேஷன் பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிணத்துக்குள்ள கல்லு கட்டி இறக்குற மாதிரி, இல்ல கரண்ட் கம்பியில கட்டி வச்சு தோல் உரிக்கிற மாதிரி? குழந்தை நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுங்களா? நேரா கிளம்பி ஊருக்கு போயிட்டுங்க, உங்க ஐயனை கையோட கூட்டு வந்துட்டுங்களா? குழந்தை, அவளுக்கு அம்மா அப்பா இந்த உலகம் எல்லாமே நான் தான். அவ பிரபஞ்சமே நான் தான். ஓ, அடங்கொப்பா. அப்போ உள்ள கோச்சிங் கொடுத்து கூட்டு வந்திருக்கிறீங்க. பட்டாசுங்க. வாவ், பியூட்டிஃபுல். உனக்காக பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். எதுங்கண்ணா? இந்த கண்ணாடி வளையலுங்களா? ஏனுங்க, எங்க ஊர் வார சந்தையில இதெல்லாம் கூறு போட்டு வித்துட்டு இருப்பானுங்க. இதை வாங்க ஏன் பெங்களூர் போனீங்க? குழந்தை சும்மாங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் தொல்லை பண்ணக்கூடாதுங்க. திரும்பி நின்னுக்கிறேனுங்க. பேசுங்க பேசுங்க. குழந்தை, என்னங்க? பக்கத்துல சரி. ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல, எவ்வளவு கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் தான், ஓ, சரி அங்க ஹோட்டல்ல சரி. சாப்பிடுறதுக்கு இப்ப என்னங்க, மெதுவா போயிட்டு மெதுவா வரணும், அவ்வளவுதானுங்க. ம். கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேனுங்க. நான் வந்துடுறேன். நீங்க கூப்பிட்டா கூட வரமாட்டேனுங்க. மாங்கனி, பிடிச்சிருக்கா? ம். அண்ணா, சாரிங்கண்ணா. இட்லிங்களா தோசைங்களாண்ணா? தோசை வாங்கிட்டு வாங்க போ. ஓகேங்கண்ணா. மெதுவா தான் வருவனுங்க, தேடாதீங்க. அண்ணா, கல் தோசைங்களா பொடி தோசைங்களாண்ணா? ஏனுங்க?
பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. ஓ, பொடி தோசைங்களா? மொல்லமா போயிட்டு மொல்லமா வர்றேன் பாருங்க. ம். ரிலாக்ஸ். ஸ்வீட்டி. அண்ணா, அட! அ, அ, கெட்டி சட்னியா தண்ணி சட்னியாங்கண்ணா? எனக்கு பசியே போயிரும் போல இருக்கு. ஷிட். போங்க. போய் எதையாவது வாங்கிட்டு வாங்க. நீங்க இப்படி சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதானுங்கண்ணா நான் ஏற்கனவே புளிசோறு வாங்கிட்டு வந்துட்டேனுங்கண்ணா. புளி சோறா? ஆமாங்க. அப்படியே கீழே உட்காந்தா ஒரு கட்டு கட்டிடலாம்ண்ணா. உட்காருங்க. ஆ, இந்தாங்க. இது உங்களுக்கு, இது அம்மனிக்கு. ம். ஆஹா, ஸ்வா. நோ, என்னண்ணா புள்ளி வச்சு கோலம் போட்டுக்கிறீங்க? சாருக்கு கறி சோறு தான் பிடிக்கும் போலங்க. நோ, எங்க ஊர்ல இதெல்லாம் வயக்காட்டுக்கு வேலைக்கு போனோம்னா ஒரு வாரம் கட்டு சோறு தான் கட்டிட்டு சாப்பிடுவோங்கண்ணா. இந்த உலகத்திலேயே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கலனாலும் கெட்டு போகாத ஒரே சோறு நம்ம ஊர் புளி சோறு தானுங்க. ஏனுங்க அம்மனி? ம். ஐயோ, என்னங்கண்ணா திங்காமையே விக்கல் வருது? யாரோ நினைக்கிறாங்க போலங்க. மாங்கனி தான். ஓ, மாப்பிள்ள உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறாருங்க. அதான் விக்கலுங்க. அவருக்கு உங்களை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு அவரை பிடிச்சதானுங்க ரொம்ப பெரிய விஷயம் கம்மனி. அவரு எனக்காக என்ன நினைச்சு எப்பவும் கவிதையா எழுதுவாரு. ஓ, அப்ப கவிதை எழுதுனா காதல் வந்துருங்களாண்ணா? ஆ? அட, இது தெரியாமீங்க. நம்ம மாப்பிள்ளைங்கெல்லாம் வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு இருக்கிறாங்க. அம்மனிக்கு பிடிச்ச மாதிரி அப்படி என்னதான் கவிதை எழுதுனீங்க? எங்க 2 பேரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்தாடி என்ன உடம்பி. ஆத்தாடி என்ன உடம்பா? ஆத்தாடி என்ன உடம்பு அடி அங்கங்க பச்சை நரம்பு. ஆ, எங்க இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்க. ஆத்தாடி என்ன உடம்பு. அங்கங்க பச்சை நரம்பு. அது எப்படி உனக்கு தெரியும்? ஊருக்கே தெரிஞ்ச பாட்டுங்க. வட்டி தொட்டினா பட்டை கிளப்பன பாட்டுங்க. அண்ணா வைரமுத்து கேஸ் போட்டுருவாருங்க. உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? சும்மா இரு. எனக்காக ரத்தத்திலே லவ் லெட்டர் எழுதி கொடுத்தவரு. ரத்தத்திலீங்களா? ஆமா. ஏன்னா இங்கு தீந்து போச்சுங்களா? 1 இல்ல 2 இல்ல 1000 லெட்டர் கொடுத்திருக்காரு. 1000ங்களா? ம். ஏன்னா ஃபுல் டைம் ரூம் போட்டு இதே வேலையா இருந்திருப்பீங்க போட்டுருக்குது. வேற வேலைக்கே போறீங்களா நீங்க? இப்படிதானுங்க எங்க ஊர்ல ஒருத்தன் காரமட ரங்கநாதன் பேருங்க. இவராவது 1000 லெட்டர் கொடுத்தாருங்க. அவன் டெய்லி 2000 லெட்டர் கொடுத்தானுங்க. ஆ, ஆமாங்க. 2000மா? ஆமாங்க. என்னாச்சு? என்னாச்சுங்க அப்புறம்? ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவன் பொச்ச வறுக்கு வறுக்குன்னு கடிச்சு துப்பிருச்சுங்க. நாயா? ஏன்? ரத்த வாசம்ங்க. ஆமாங்க. என்ன ரத்தம்? என்ன ரத்தம்ங்களா? கோழி ரத்தம்ங்க. டெய்லி எங்க ஊர் பாய் கடையில 500 ரூபாய்க்கு 5 லிட்டர் வாங்கிங்க உட்கார்ந்து லவ் லெட்டர் எழுதிட்டே இருப்பானுங்க. இந்த காலத்துலங்க மணி நல்ல காதல் எது நொல்ல காதல்னு கண்டுபிடிக்கவே முடியலைங்க. எல்லாம் நாடக காதலா இருக்குதுங்க. ஆனா நம்ம மாப்பிள்ளை அப்படி இல்லைங்க. ரொம்ப நல்ல மனுஷனுங்க. உங்களுக்கே பிறந்த மாதிரிங்க. அந்த மூஞ்சியை கொஞ்சம் பாருங்க. வெக்கப்படுறாரு பாத்தீங்களா? அப்படியே ஓரக்கண்ணிலே பாக்குறாரு பாருங்க. விட்டா இன்னொரு கவிதை எழுதிடுவாரு போலங்க. அட, உங்க 2 பேருக்கு சோடி பொறுத்த ரொம்ப அருமைங்க. உண்மைதான் குழந்தை. அவர் எழுதின அந்த 1000 லெட்டர்லயும் ஒரே வார்த்தை தான் இருந்தது. நீ இல்லனா நான் செத்துருவேன். நீ இல்லனா நான் செத்துருவேன். நீ இல்லனா நான் செத்துருவேன். நீ இல்லனா நான் செத்துருவேன். ஹலோ. ஆ சரி. தோ வந்துடுறோம். அதான் கிளம்பிட்டோம். சரி சரி வச்சிடறேன். மாங்கனி, ம்? நம்ம போயிடலாம். இனிமே இங்க இருக்க வேண்டாம். சீக்கிரம் பேக் எடுத்துட்டு கிளம்பு. ம். குழந்தை, என்னங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் இறங்குங்க. இறங்க. இல்ல, கொஞ்சம் இறங்குங்க. சரிங்க.
ஓகே குழந்தை, பார்ப்போம். புரியலிங்க. இனி உங்க ரூட் வேற, எங்க ரூட் வேற. என்னங்க? அப்போ குழந்தை அதுவும் நடுக்காட்டுல என்னடா? என்கிட்ட சில்லறை எதுவும் உங்ககிட்ட ஜிபே இருக்கா? இல்லைங்கண்ணா. என்கிட்ட செய்யறதுக்கு சிபே இல்லைங்கண்ணா. ஜிபே எப்படிண்ணா இருக்கு? ஆ, 50 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்லைங்கண்ணா. உங்களுக்கே செலவுக்கு காசு இல்லைங்க. நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. அப்படியா? தென் ஓகே. சரி மங்கனி, சீக்கிரம் பேசிட்டு வா, டைம் ஆச்சு. போனை குடுறா. ஆ. அம்மணி. அப்ப நானு போ- ஆ. ஆம். ஆ, அ- அம்மணி, மறந்து போயிட்டேன் பாருங்க. நம்ம கொண்டு வந்த காசுல செலவு போக கொஞ்சம் மிச்சம் இருக்குதுங்க. நீ எப்படி போவ? அப்படியே லாரி பஸ்ன்னு பிடிச்சி அப்படியே போயிடணுங்க. இல்லைனாலும் நடந்தே எங்கேயாவது போயிடணுங்க. நீங்க பத்திரமா இருங்க அம்மணி. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்க அம்மணி. நம்ம குலதெய்வத்திட்டு வேண்டிக்கிறேனுங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மணி. என்னை கட்டி வச்சு தோல் உரிச்சா கூட நீ எங்க இருக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேனுங்க. போயிட்டு வரணுங்க. குழந்தை, ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் குழந்தை, நீங்க இல்லாம மாங்கனியால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. மாங்கனி இல்லாம உங்களாலேயே சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படிதானே? am I right? இவ்வளோ நாளா பழகிட்டு இது கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது உன் மனசுல என்ன இருக்குன்னு? மாங்கனி என்ன நினைக்கிறான்னா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க எங்க கூட தான் இருக்கணும்னு. அட வாங்க கூட ஜாலியா. மாங்கனி கூட்டிட்டு வாமா போலாம்.